பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் 2 சாமுவேல் 22:30 அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். 2 சாமுவேல் 22:1 தொடங்கி 51 வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு செய்த அற்புதங்களையும் விடுதலைகளையும் எண்ணி பார்த்து தாவீது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக அமைந்திருக்கிறது. இதே காரியங்களை நம்ம சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எத்தனை எதிரிகள் வந்தாலும் நான் அதை எதிர்கொண்டு போய் ஜெயத்தோடு திரும்புவேன் என்று சொல்லி தாவீது பதிவு செய்கிறார். அது மாத்திரமல்ல, எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பார் என்று சொல்லி தாவீது அருமையாக பதிவு செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஐயோ ஒரு பெரிய சேனையை போல பிரச்சனைகளை நான் பார்க்கிறேனே, அநேக தடைகளை தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே, இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கிறீர்களோ? ஒருவேளை அன்றைக்கு தாவீது ராஜாவும் கூட அப்படி இருந்திருக்க கூடும். ஆனால் கர்த்தரை நம்பினபடினால, அதே 2 சாமுவேல் 22:29 நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் எனக்கு விளக்காயிருக்கிறார், அவர் வழி காட்டுவார் என்று சொல்லி தாவீது ராஜா கர்த்தரை சார்ந்திருந்தபடினால கோலியாத்துக்கு எதிரான யுத்தத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். சவுலை முறியடிப்பதற்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். நகன்பான தேவ ஜனமே, சொந்த மகன் அப்சலோம் எதிர்கொண்டு வரும் பொழுதும் அவனுடைய கைகளுக்கு தாவீதை கர்த்தர் மீட்டெடுக்கிறத பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலின் இராணுவத்திற்கு எதிரடையாகவே செயல்படக்கூடிய அம்னோனியராக இருக்கட்டும், ஒருவேளை சீரியர்களாக இருக்கட்டும், ஏதோமியராக இருக்கட்டும், அவர்களுடைய கைகளுக்கும் ஆண்டவர் விடுவித்து தப்புவிக்கிறத பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, தாவீது தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றத்தின் பாதையில செல்லும் பொழுது, பின்மாற்றத்துல செல்லும் பொழுது, பாவமான இச்சைகளுக்கு அவன் இடம் கொடுக்கும் பொழுதும் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் கிருபையாக இருந்து அவனுடைய இருளில் இருந்து அவனை மீட்டெடுத்து அவனை ரட்சிக்கிறதை என் வேதம் அருமையாக காண்பிக்கிறது. ஆகவே தேவன் செய்த நன்மைகளை ஒன்றின் பின் ஒன்றாக எண்ணி பார்க்கிறார் தாவீது. ஆகவே அவரால் சும்மா இருக்க முடியல. இந்த அதிகாரம் முழுவதிலும் அவர் பதிவு செய்கிறார். ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், என்னுடைய எதிரிகளுடைய கைகளுக்கு என்னை தப்புவித்திருக்கிறார், என்னை மீட்டெடுத்திருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார் என்பதை தைரியமாக சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற வேளையில தான் அவர் சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில விளக்காய் முன்னிறுத்துவோமே ஆனா, விளக்காய் அவரை நோக்கி பார்க்க நம்மை அர்ப்பணிப்போமே ஆனா, அவர் நமக்கு ஒளியாக வருவார். அவர் நம்முடைய வாழ்க்கையின் இருளையெல்லாம் மாற்றுவார். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு முன்பதாக வெளிச்சமாக சொல்ல நீங்களும் நானும் இடம் கொடுக்கணும். இடம் கொடுப்போமே ஆனா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஒருவேளை சேனைகளை போல எதிரிகள் எழுந்து வந்தாலும் அதை தாண்டி முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு பேசும்படியாக விரும்புகிறார். இந்த காலை பொழுதுல நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எனக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க, நானும் என் குடும்பமும் உங்களுக்கு நன்றி செலுத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? கண்களை ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலும் உடைய சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நாங்களும் நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு இனிய நாளாய் அமையட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற நாளாக அமையட்டும். கர்த்தர் செய்கிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.